ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று சனிக்கிழமை 2 போட்டிகள். முதல் போட்டி 3:30க்கு ஆரம்பமாகவிருக்கின்றது. இந்த போட்டி டெல்லியில் நடைபெறப் போகின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் மீள்வருகை ஒன்று தேவை, வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த தோல்விகள் என்று நிச்சயமாக கஷ்டப்பட்டு போய் இருக்கின்றார்கள். 6வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. எனவே இவர்கள் இறுதியாக நடைபெற்ற போட்டியில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய விடயம். மறுபுறத்தில் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ஐபிஎல் தொடரில் தோல்விகளை சந்திக்காத அணி முதலிடத்தில் காணப்படுகின்றது. அவர்களுடைய அதிரடி வெற்றி வேட்டை இன்றும் தொடரும் என்ற எதிர்பார்ப்புகளே தான் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் டெல்லியில் நடைபெறுகின்ற காரணத்தினால் என்ன நடைபெறும் என்பது சொல்ல முடியாத ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 2 அணிகளுமே இதுவரையில் போட்டிகளில் விளையாடவில்லை, சந்திக்கவில்லை. இந்த முறை ஐபிஎல்லில் என்பது முக்கியமான விடயம். பஞ்சாப் அணியின் சகல வீரர்களுமே சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்பப்போ வருவதும் போவதும் சரியாக பிரகாசிக்க தவறுகின்றமையும் என்பது பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைய தினம் அதிகமாக பெத்தும் நிசங்க ஒரு பேசுபொருளாக இருக்க போகின்றார். நல்ல முறையில் ஆரம்பித்தாலும் கடந்த 2 போட்டிகள் அவ்வளவு சரியான முறையில் அவருக்கு அமையவில்லை. பெத்தும் நிசங்க, லோகேஷ் ராகுல் ஜோடி சகல போட்டிகளிலுமே நல்ல இணைப்பாட்டத்தை ஏற்படுத்தினார்கள், நல்ல ஆரம்பத்தினை கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. மறுபுறத்தில் மத்திய வரிசையில் கடந்த போட்டியில் டேவிட் மில்லர் அடித்தாடிய விதம், சமீர் ரிஷ்வி ஓட்டங்களை பெறுவது, இப்படி ரிஸ்டன் ஷாப்ஸ், அக்ஷர் பட்டேல் ஆகியோருடைய துடுப்பாட்டங்களும் கை கொடுத்து வருகின்றன. பந்து வீச்சு இவர்களை பொறுத்தவரையில் பலமானதாக காணப்பட்டாலும், அணி பலமாக இருந்தாலும், சமநிலையாக இருந்தாலும் இவர்களால் வெற்றிகளை பெற முடியவில்லை. தொடர்ச்சியாக இறுக்கமான முடிவுகள், கடைசி வரை போராடி வெற்றி பெறுவது அல்லது தோல்வியை சந்திப்பது, இதுவே டெல்லி கேபிட்டல்ஸின் தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அதிரடியாக ஓட்டங்களை குவித்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணியோடு இது சாத்தியமாகுமா? பஞ்சாப் கிங்ஸ் அணி தொடர்பில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு எதுவுமில்லை. மாற்றங்கள் இன்றி கிட்டத்தட்ட அதே அணி கடந்த போட்டியில் விளையாடியது போன்றே இருக்கும். சக்சஸ்ஃபுல் டீமை மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது. ஆக இன்றைய தினம் டெல்லியில் வைத்து பஞ்சாப் அணியை டெல்லியால் வெற்றி பெற முடியுமா? சாத்தியக்கூறுகள் குறைவான போட்டியில் டெல்லி ஏதாவது இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை நடத்தி வெற்றி பெறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4வது இடத்திலும் காணப்படுகின்ற போட்டி. இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அணியாக மாறியிருக்கின்றது. இந்த 2 அணிகளுக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் மிகப்பெரிய அபாரமான வெற்றியை பெற்றுக் கொண்டது. 2 அணிகளுமே 7 போட்டிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5 போட்டிகளில் வெற்றி 10 புள்ளிகள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 போட்டிகளில் வெற்றி 8 புள்ளிகள் என்ற நிலையில் காணப்படுகின்றார்கள். இன்றைய தினம் மிக முக்கியமான பேசுபொருள் பேட் கமின்ஸின் மீள்வருகை. நீண்ட காலமாக சர்வதேச போட்டிகளில் இல்லை, T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் உபாதை காரணமாக விளையாடவில்லை. பூரணமான குணமடைந்து மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் தலைமை பொறுப்பினை ஏற்று இன்றைய தினம் களமிறங்குகின்றார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்குள் இப்பொழுது பேட் கமின்ஸ் வருவது மிகப்பெரிய மாற்றத்தினை தரும். ஐபிஎல்லிலும் மாற்றத்தை தரும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலும் மாற்றத்தினை தரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அவருடைய துடுப்பாட்டம், பந்துவீச்சு இரண்டுமே மிக அபாரமாக கை கொடுக்கும். அதே போன்று அவருடைய அணித்தலைமை பொறுப்பும் மிக சிறப்பான முறையில் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக இலங்கை அணியின் வீரர் டில்ஷான் மதுசங்க விளையாட முடியாத நிலைமையில் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேகப்பந்து வீச்சு இன்னும் பலம் பெறும். எஷான் மாலிங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்காக தொடர்ச்சியாக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். பேட் கமின்ஸும் வந்தால் இன்னும் அவர்களுடைய பந்து வீச்சு மேலதிகமான பலம் பெறும், துடுப்பாட்டமும் பலம் பெற்றுவிடும். எனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினை மீண்டும் ஒரு தடவை வெற்றி பெறக்கூடிய அணியாக மாற்றுமா? இப்பொழுது இருக்க போன்ற போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பலம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஜசாசி ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியவன்சி. இந்த 2 பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய, இவர்களுடைய விக்கெட்டுகளை உடைக்கக்கூடிய 2 பந்து வீச்சாளர்களாக பேட் கமின்ஸ் மற்றும் எஷான் மாலிங் ஆகிய இருவரும் திகழக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. எனவே இவர்கள் 2 பேரும் எதிரணியின் இந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை கட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அதிரடியான துடுப்பாட்டம் அவர்களுக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்கும். இன்றைய தினம் வெற்றியினை பெற்றுக் கொடுத்தால் அவர்கள் 3வது இடத்துக்கு முன்னோக்கி செல்வார்கள். எனவே இப்படியான ஒரு சுவாரஸ்யமான நிலைமை இருக்கின்றது. எனவே பேட் கமின்ஸ் வந்து நல்ல முறையில் அணியை வழிநடத்தி அதே போன்று தன்னுடைய பெறுதிகளையும் காட்டுவாராக இருந்தால் நிச்சயமாக அது ஐபிஎல்லிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப்ஸுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், இறுதிப் போட்டி வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்படி பேட் கமின்ஸ் மாற்றங்களை உருவாக்குவாரா? தெரியும், ஆஸ்திரேலிய அணியின் தலைவர், உலகக்கிண்ணம் 50 ஓவர்கள் உலகக்கிண்ணத்தில் இந்தியாவில் வைத்து மிகப்பெரிய மாற்றங்களை செய்தவர். எனவே இவர்
ஏதாவது வித்தியாசமாக செய்வார், மாற்றங்களை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு பலரின் மத்தியிலும் காணப்படுகின்றது. எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் ஒரு உச்சக்கட்ட விறுவிறுப்பான பரபரப்பான போட்டியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போட்டி இன்றைய தினம் இரவு 7:30 ஆரம்பமாக இருக்கின்றது. போட்டி முடிந்தடைந்ததும் விவரங்களோடு சந்திப்போம்.